வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்பவும் மகிழ்ச்சி. கம்பத்தில் இப்போ நம்ம இருக்கோம். கம்பம் பஸ் ஸ்டாண்டு ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. இந்த பஸ்ஸு கேரளா போகிற பஸ்ஸு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். ஏன்னா அது வெள்ளை கலர் பஸ்ஸு. ஆமாம், கேரளாவுக்கு தான் போக போகிறோம். கம்பத்திலிருந்து கட்டப்பனைக்கு போக போகிறோம். டிக்கெட்டு வந்து ரூ. 44. அது என்ன டிக்கெட் ரூ. 44 அப்படின்னு நீங்கள் கேட்குறது நமக்கு புரியுது. நிச்சயமாக என்ன அப்படின்னா, கம்பத்திலிருந்து கட்டப்பனைக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அது வேறு ரூட்டில் போன ஒரு வீடியோவை நம்ம போட்டிருப்போம். அது வந்து ஆமையார் வழியாக போகக்கூடிய பேருந்தாக இருந்தது. இந்த பேருந்து வந்து ஆமையார் வழியாக போகாது. கம்பத்தில் இருந்து கட்டப்பனைக்கு போகணும் அப்படின்னா குறைந்த கட்டணத்தில், அதே நேரத்தில் குறைந்த நேரத்தில் போகணும் அப்படின்னா இந்த பேருந்தை நம்ம நாடியாக வேண்டியது இருக்குது. ஈவினிங் 5 மணிக்கு இந்த பஸ் வந்து இங்கேருந்து கிளம்பும். 5:10 கிளம்பும். 6:30 6:40 கட்டப்பனை போயிடும். அன்னியார் தொழு வழியாக செல்லக்கூடிய பேருந்து. மொத்தம் 3 ரூட்டு கம்பத்தில் இருந்து கட்டப்பனைக்கு போகிறதுக்கு இருக்குது. கம்பத்திலிருந்து கிளம்புன உடனேயே நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி கம்பம் மாரியம்மன் கோயில். வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்து ரொம்பவும் ஃபேமஸான கோயில். பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி, சிக்னலை தாண்டி நம்ம பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. இது வந்து மதுரை திண்டுக்கல் போகிற மெயின் ரோட்டு. இந்த ரோட்லேயே ஃபுல்லாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு டேர்னிங்கில் நம்ம பஸ்ஸு கம்பமெட்டு ரோட்டை நோக்கி பயணப்படும். இன்னும் கொஞ்ச நேரம் இருட்டுரும். அதுக்குள்ளே எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்பவும் மகிழ்ச்சி. ஊடையில் சில காரணங்கள்னால உங்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து கம்பமெட்டு ரோட்டை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 ரூட்டு இருக்குது கம்பத்திலேருந்து கட்டப்பனை போகிறதுக்கு அப்படின்ட்டு. இந்த பைபாஸை தாண்டி நேராக போனோம் அப்படின்னா கம்பமேட்டு ரோடு தான். கம்பமேட்டில் இருந்து அந்த 3 ரூட்டுமே பிரியும். எப்படி அப்படின்னா, ஒரு ரூட்டு வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற அன்னியார் தொழு வழியாக செல்லக்கூடிய பேருந்து ரூ. 44 தான் டிக்கெட்டு. சரி, இதையும் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா எந்த ரூட்டில் போகணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கிற ஆமையார் ரோட்டு. இது வந்து நேராக புளியமலையில் ஜாயிண்ட் ஆகும். புளியமலையில் ஜாயிண்ட் ஆகி கட்டப்பனை போய்டும். அந்த ஆமையார் ரூட் வழியாக போகக்கூடிய பேருந்தானது ஆமையார் வந்து ஆமையாரிலிருந்து திரும்ப புளியமலை வந்து புளியமலையில் இருந்து கட்டப்பனை வரும். அதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 53 ஆகுது. இன்னொரு ரூட் இருக்குது. நேராக புத்தடி போய் புத்தடியில் இருந்து வண்டமேடில் இருந்து ஆமையாறு புளியமலை சுற்றி போகிற ட்ரெயின் பஸ்ஸு. நம்ம ட்ரெயின் வீடியோவே போட்டு பஸ்ஸு கூட நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கம்பமேட்டு அந்த மலையில் நம்முடைய பேருந்து இப்போது ஏற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த புத்தடி வழியாக போகணும் அப்படின்னா அந்த பஸ்ஸினுடைய கட்டணம் ரூ. 60 ஆகும். அப்படி 3 விதமான கட்டணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நம்ம ஒரு வேலைக்காக கேரளா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதையே நம்ம ஒரு பிளாக்காக எடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நிச்சயமாக நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த மாதிரி நம்ம வீடியோவும் திரும்ப வந்துருச்சு. இனிமேல் தொடர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்படிங்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது அந்த கம்பம் நகரினுடைய அழகும் சரி, இந்த கம்பமெட்டு மலைப்பாதையினுடைய அழகும் சரி, ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறது. கேரளாவிலிருந்து, அதாவது கட்டப்பனையில் இருந்து கம்பம் நோக்கி வரக்கூடிய அந்த பேருந்து, இந்த மலைப்பாதை அப்படிங்கிறது ரொம்பவும் குறுகலான பாதை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவு குறுகலான பாதை. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடிக்கடி கம்பத்துக்கும் கட்டப்பனைக்கும் வண்டி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வண்டிகள் எல்லாம் கம்பமெட்டு வழியாக இயங்காத காரணத்தினால நம்ம கேரளா போகணும் அப்படின்னா குமிளி போய் குமிளியில் இருந்து தான் போகிற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கட்டப்பனையிலேருந்து கம்பம் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போது கம்பத்துலேருந்து கட்டப்பனைக்கு இந்த ரூட்டு வழியாக போனோம் அப்படின்னா 1.25 மணி நேரத்தில் போயிடுது. இதே புத்தடி வழியாக போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். அதே ஆமையார் வழியாக போகணும் அப்படின்னா அதற்கான நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இப்போது நம்ம கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உங்களுக்கே தெரியுது, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அந்த கம்பமேட்டு செக் போஸ்ட்டை தாண்டின உடனேயே அப்படியே கிளைமேட்டு தாறுமாறாக மாறுது.
அப்பப்போ சில மலைச்சாரல்களையும் நம்மால் பார்க்க முடியுது. இப்போது குமிளி வழியாக போகணும் அப்படின்னா குமிளியிலிருந்து கட்டப்பனைக்கு 1.5 மணி நேரம். அதே நேரத்தில் கம்பத்திலிருந்து குமிளிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆகும். 2.25 மணி நேரம் ஆகும். ஆக 1.5 மணி நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த ரோட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது ரூட்டு டைவர்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கம்பம் வரைக்கும் அஸ் யூஸ்வல் வந்துட்டு அங்கே இருந்து சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா கம்பமெட்டு வழியாக போகக்கூடிய பாதையில் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் கம்பமெட்டு வழியாக வர முடியாது. குமிளி பாதை வழியாகத்தான் வரணும். அந்த ஈவினிங் நேரம், மாலை நேரம், குளிர் ஓரளவு இருக்கக்கூடிய நேரம், சூரியன் மறைந்தும் மறையாமலும் இருக்கக்கூடிய நேரம். இப்போது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால கேரளாவில் மழை இன்னும் குறையாத ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளாவில் நம்ம பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே சில வீடுகள், கடைகள் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அன்னியார்தொழு அப்படிங்கிற இடத்த நம்முடைய பேருந்து அடைஞ்சிரும். இந்த ஏரியாவை பொறுத்தளவு ஈவினிங் டைம் மட்டும்தான் கடைகளில் கூட்டமாக நம்மளால் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, காலையில் வேலைக்கு போனவங்க ஈவினிங் 4 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ 3 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த மருந்தடிக்க போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. 2 மணி 12:30 இந்த டயத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க. மழை பெஞ்சது. மழை பெஞ்சு ஓஞ்சு முடித்த உடனே நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா புளியமலை வந்துருச்சுங்க. அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்களா, அது நெடுங்கண்டம் போகிற ரூட்டு. இப்போது நம்ம புளியமலையில் இருந்து கட்டப்பனையை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மேலே இருந்து கீழே இறங்கும்போது, ஏன்னா புளியமலை வரைக்கும் சரியான மேடு, புளியமலையில் இருந்து கட்டப்பனை அப்படிங்கிறது கீழே நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6:30 மணிக்கிட்ட ஆயிட்டது அப்படிங்கிறதுனால இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரங்களில் பனிமூட்டத்தையும் நம்மால் பார்க்க முடியுது. இந்த பகுதியை பொறுத்தளவு நிறைய மக்கள் ஏல விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஈவினிங் நேரத்தில் அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்ட நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளே நம்ம கட்டப்பனை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அதற்கடுத்து நம்ம போக வேண்டிய இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம். இந்த பஸ்ஸு போகும்போது அந்த பஸ்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட முடியும். இந்த மாலை மசங்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் லைட்டு பேருந்துகளில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட்டப்பனையை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாகவே அமைய இருக்கிறது. 44 ரூபாய்க்கு இவ்வளவு அழகான காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருத்து. அங்கே பாருங்கள் எந்த அளவிற்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அந்த சாலையை பார்த்தாலே நமக்கு தெரியும். கேரளாவை பொறுத்தளவு சாலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்களில் ரப்பரை கொண்டு போடப்படுறதுனால கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தூரத்தில் தெரிகிற மலை, அங்கே மேக கூட்டங்கள். இப்போது நம்ம பனிப்பொழிவை பார்க்க முடிகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 1-2 மலைத்தூறல்கள் விழ ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக நம்மளால் பனிப்பொழிவை பார்க்க முடிகிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்ம கட்டப்பனையை நோக்கி வந்துடுவோம். அடிக்கடி கட்டப்பனை ரூட்டில் நம்ம பயணப்பட்டிருந்தாலும் கூட இந்த ரூட்டை நான் கவர் பண்ணுறது இதுதான் முதல் முறை. அன்னியார்தொழு வழியாக செல்லக்கூடிய இந்த பேருந்து பெரும்பாலும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இந்த ரூட்டில் தான் பயணப்படுறாங்க. இந்த பஸ்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ட்ராவலிங் சார்ஜஸும் கம்மி, நேரமும் கம்மி. கட்டப்பனைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அந்த சைடு ஒரு பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அது வந்து லாங்குக்கு போகிற வண்டி, அதனால் இந்த கலரில் இருக்குது. இதுவே ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா அது லோக்கல் போகிற வண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வண்ணங்கள் மட்டும்தான் இந்த பகுதியை பொறுத்தளவு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாலக்காட் பகுதியில் நான் சில பச்சை கலரில் இருக்கக்கூடிய வண்டிகளையும் பார்த்துருக்கேன். இப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பேருந்து நிலையத்திற்கு உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வழி அப்படிங்கிறது வருது. இப்போது கட்டப்பனை பேருந்து நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். கட்டப்பனை அப்படிங்கிறது இந்த இடுக்கி மாவட்டத்தில் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நிறைய வர்த்தகர்கள் இங்கே தங்களுடைய தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது நம்ம கட்டப்பனைக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.